டிஃப்ரெண்ட் சைடு ஆஃப் யஷ்வந்த் வந்து நாங்க பார்க்கலாம். திரும்பி உட்காரவா? இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே யஷ்வந்த் நாம ஹைப் பண்றோம். இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா நம்ம திவ்யாவோட சேனலுக்கு தான் ஷவுட் அவுட். டாக் வித் திவ்யா. அப்புறம் நீங்க வதந்தில வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, அதுக்காண்டி பாட்டு பாடி இருக்கீங்க, டான்ஸ் ஆடி இருக்கீங்க. இப்ப தளபதிலாம் ஒரு லெவல் போயிட்டு வந்து பாட்டு பாடி. ஐயோ முட்டிச்சு விட்டுருவீங்க போல. பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யஷ்வந்த் அண்ணாக்கு வந்து ஐயோ நோ 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 இது வந்து இப்படி சினிமா மேல ஆக்டிங் மேல ஒரு ஆசை. சின்ன வயசுல அதிகமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த பிக் ஸ்கிரீன்ல எப்படியாச்சும் நம்ம வந்துடணும்ன்றதுதான். அப்ப இருக்க மெச்சூரிட்டி இல்லாத யஷ்வந்துக்கு வந்து எனக்கு வந்து 2 கியூட்டான ஃப்ரெண்ட்ஸ், விசிஷ்டா, த்ரிஷா. 10th இருந்து இப்போ வர ஒழுங்கா போ, இந்த மாதிரி ஷர்ட் போடு, இந்த மாதிரி போ, இது இப்படி பேசு, டேய் அவன் கூட தெரியாத, அவன் கூட சேராத அப்படின்னாங்க. இப்ப வந்து அவங்களே போ வந்துட்டான், போ பின்னாடியே போ. இதுக்கப்புறம் அவங்க சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. பசங்க கேங்கா இருந்தா எப்பயுமே ஒருத்தன் லோ ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் ஒரு மாதிரி லோவா எப்பயாச்சும் ஆகுறோம் அப்படின்னா டேய் பாத்துக்கலாம், அந்த ஜோன்ல அட்வைஸ் மாதிரி எல்லாம் நடக்காது. நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில. அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை கேட்கறதுக்கு தயக்கப்பற்ற வேண்டாம். ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரால தான் நம்ம லைஃப் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா அண்ட் நான் திவ்யா. சில பேர் வந்து நம்ம சின்னத்திரையில இருந்து வெளித்திரை வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களோட வந்து கனெக்ட் பண்ண முடியும், அந்த கேரக்டரோட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்மளோட இருக்காங்க. அண்ணா வராரு அப்படின்னோடனே எல்லா வேலையும் விட்டுட்டு அண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் வெல்கம் யஷ்வந்த் அண்ணா. சூப்பர். எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, அரை மணி நேரம் நானே பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, இப்ப நானும் ஃப்ரெஷ்ஷா பேசுறீங்க. வணக்கம் மக்களே, இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்கேன் திவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். நீங்க வந்ததால இன்னும் வந்துட்டு பிரைட்டா இருக்கு. இதே பிட்டு தான் எல்லாருக்குமே போடுறது. ஆக்சுவலா நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூப்பிட்டதை மதிச்சு வந்து என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து உங்களோட எல்லா பாட்காஸ்ட் இன்டர்வியூ நிறைய பண்ணீங்க. எதுக்காக? வதந்திக்காக. மொத்தமே நான் 4 தான் பண்ணிருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சோ வதந்தி 2 நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க, அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம். வதந்தி சீசன் 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி பாருங்க. மணி நம்மளோட இருக்காரு. சோ அந்த இதெல்லாம் பார்த்தேன். அதுலயே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. சோ நீங்க அது சொன்ன எந்த விஷயமும் இப்ப நம்ம பேச போறது இல்லை. ஓகே, டிஃபரெண்ட் சைடு ஆஃப் யஷ்வந்த் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். திரும்பி உட்காரவா? ஓகே ஓகே ஓகே, கமிங் பேக். டிஃபரெண்ட் சைடு ஆஃப் யஷ்வந்த் ரீடேக். ஓகே, இப்போ வந்து அப்படியே அதே சொல்ல போறேன், நீங்க அப்படியே சீரியஸா கேட்குறீங்க. ஒரு டிஃபரெண்ட் சைடு ஆஃப் யஷ்வந்த் வந்து நாங்க பார்க்கலாம். திரும்பி உட்காரவா? சீரியஸா சொல்லணும் நீங்களே. சரி ஓகே, அப்படி பார்க்க போறோம்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி மதுரையில இருந்து இங்க வந்தீங்க அந்த கதைலாம் நம்ம கேட்க போறது இல்லை. அது எல்லாமே ஆல்ரெடி தெரியும் நிறைய பேருக்கு. தெரியலன்னா அதை நம்ம அப்படி அங்கங்க நுழைச்சிக்கலாம். நம்ம வதந்தி பத்தி பேச போறோம். அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற வதந்திகள் பத்தி பேசுறோம். அந்த மாதிரி ஃபன் சைட் ஆஃப் யஷ்வந்த் வந்து இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்த யஷ்வந்த்க்கும் மணிக்கும் இங்க இருக்க யஷ்வந்த்க்கும் சம்பந்தமே இல்லையா? என்ன பண்ணணும், சம்பந்தப்படுத்திக்க. அந்த மாதிரி சட்டை லுங்கி போட்டு வந்து உட்காரவா? இல்ல வேண்டாம், ஒரு 4 மாடை சுத்தி வச்சுக்கிட்டு. சோ யஷ்வந்த் வந்து சினிமாக்குள்ள போனது நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஆனா சினிமா யஷ்வந்த்குள்ள எப்படி போச்சு? எப்படி சினிமா மேல ஆக்டிங் மேல ஒரு ஆசை? 2 விஷயம் தான். முதல் என்னன்னா, சின்ன வயசுல அதிகமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க எங்க அப்பா. சோ சினிமால வரணும்ன்றதை தாண்டி அந்த பிக் ஸ்கிரீன்ல எப்படியாச்சும் நம்ம வந்துடணும்ன்றதுதான். அப்ப இருக்க மெச்சூரிட்டி இல்லாத யஷ்வந்துக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்துடணும், அது ஒரு டிரைவ். அதுக்கடுத்து ஆப்வியஸ்லி அண்ணன் விஜய் அண்ணனை பார்த்துதான் அப்படியே ஆசை. அவரை மாதிரி சட்டை, அவரை மாதிரி பேண்ட், அந்த மாதிரி அப்படியே வந்தது. ஓகே, சோ அப்படி ஆரம்பிச்சுதான் உங்களோட சினிமா ஜர்னி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஓகே, அண்ட் வந்து நிறைய இடத்துல நீங்க பேசாத ஒரு விஷயம், பட் ஆனா ஐ நோ இட்ஸ் அ வெரி பிக் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கு வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தாலே எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறாமனே சொல்லலாம்.
நீங்கலாம் அப்படி கேங்கா சூப்பரா இருக்கு. எங்களுக்கும் கேங் இருக்கு. பட் ஆனா உங்க கேங் இஸ் ஆல்வேஸ் வெரி, அது ஒரு மாதிரி ஸ்பெஷல். அண்ட் நீங்க கிஷோர் அண்ணாலாம் சேர்ந்து வந்து ஒன்று போட்டுருப்பீங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்தா. எனக்கு அதெல்லாம் பார்த்து எனக்கே பொறாமையா இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்க கேங்கை பத்தி சொல்லுங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி? ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. எங்க கேங் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, இந்த மாதிரி கேங்கா இருக்க எல்லாருமே ஸ்பெஷல் தான். அண்ட் நீங்க சொன்னீங்க உங்களை பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு வந்து பாய்ஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, கேர்ள்ஸ்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 பேரை நான் இங்க ஷவுட் அவுட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 கியூட்டான ஃப்ரெண்ட்ஸ், விசிஷ்டா, த்ரிஷா. சரியா? என்னை 10th இருந்து இப்போ வர ஒழுங்கா போ, இந்த மாதிரி ஷர்ட் போடு, இந்த மாதிரி போ, இது இப்படி பேசு, நான் ஸ்கூல்ல எக்ஸாம்ல இருந்து இப்ப வர இப்படி சாப்பிடு, எல்லாமே என்னைய பார்த்துக்கிட்டு என்னைய வளர்த்தது அவங்க 2 பேர் தான். ஏதாச்சும் இது பண்ணிட்டேன்னா அவங்க எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி மிதிதான். ஸோ பிளஸ்டு டு ஹாவ் தெம் இன் மை லைஃப். அதே மாதிரி என் பாய்ஸை பத்தி சொல்லணும்னா மதுரையில ஒரு கேங் இருக்காங்க, சென்னையில ஒரு கேங் இருக்காங்க, இப்ப என் ரூம்ல ஒரு கேங் இருக்காங்க. ஸோ ஆனா இவங்கெல்லாம் தனித்தனி இல்ல, எல்லாருக்குமே எல்லாரையுமே தெரியும். ஸோ அப்படியே மியூச்சுவலா அப்படியே கனெக்ட் ஆகியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பசங்க கேங்கா இருந்தா எப்பயுமே ஒருத்தன் லோ ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் ஒரு மாதிரி லோவா எப்பயாச்சும் ஆகுறோம் அப்படின்னா ஆப்வியஸா அவங்க வந்து இந்த மாதிரி டேய் விட்றா பாத்துக்கலாம், அந்த ஜோன்ல அட்வைஸ் மாதிரி எல்லாம் நடக்காது. அங்கிட்டு வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும், அதை நம்ம பாக்குறப்பே நம்மளும் ஜாலி ஆயிருவோம். அண்ட் அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும்ல பசங்களுக்குள்ள, அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா எனக்கு வந்து மதுரையில ஒரு ஃப்ரெண்டு கிஷோர் அப்படின்னு இருக்கான். அவன் ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து என்னைக்கு மதுரையில இருந்து சென்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்தேனோ அப்போல இருந்து இப்போ வர என்னை அவன் தான் விட்டுட்டு போறது, கூட்டிட்டு வர்றது பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு. சோ அவன் கூட நான் வந்தேன்னா அந்த ஆடிஷன் செலக்ட் ஆயிருவேன். அந்த விஷயம் சூப்பரா நடந்துரும். கிஷோர் அண்ணாக்கு ஒரு ஷவுட் அவுட். ஆமா, கிஷோர் குமார், எல் கிஷோர் குமார். ஆமா, அவ ஸ்டார்டிங்ல எல்லாம் அவங்க வீட்டுல அவன் கூட தெரியாத, அவன் கூட சேராத அப்படின்னாங்க. இப்ப வந்து அவங்களே போ வந்துட்டான், போ பின்னாடியே போ. இதுக்கப்புறம் அவங்க சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. சொன்ன டைலாக் மட்டும் தான் பேசணும். சோ ஒவ்வொரு, அதாவது இவன் தான் இப்படிதான் இல்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், சூப்பரா இருக்கும், செம ஜாலியா இருக்கும். ஆமா, இப்போ ஆக்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா என் கூட இருக்க மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மீடியா ரிலேட்டடா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஏதாச்சும் சீன்ஸ் நம்ம அவங்கள வச்சே பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் சீரியஸாலாம் இல்ல, லைக் அப்படியே ஜாலியா, இது ஜாலி ஆயிட்டா அதை ரீல்ஸ் எடுத்து நாங்க போட்டுருவோம், சீரியஸ் ஆயிட்டா அதை ஆடிஷனுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஸோ இந்த ஜோன்ல தான் இது ரன் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மீடியா ஜோனை விட்டு வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அதுக்கு மேல அட்வைஸ் எல்லாம் டாப் லெவல்ல கொடுப்பாங்க. லைக் டே இந்த மாதிரி ப்ராப்பரா பேசு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போ, இந்த இன்டர்வியூ பாத்தியா, இந்த டாக் வித் திவ்யா பாத்தியா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா நிறைய எனக்கு எப்படி சொல்ல, மென்டலி ஃபினான்சியலி எல்லாமே ஹெல்ப் பண்ணது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்பவே நான் என்னோட வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். ஏன்னா வதந்தியோட அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த வேஷ்டி சட்டை போட்டு போயிருப்பேன். அது வந்து என் ஃப்ரெண்டோட சட்டை தான். ஆமா, இது வந்து நைஸ் சொல்ற அளவே இல்ல, இது இப்படிதான் ரெகுலராவே பாய்ஸ் டே இருக்கும், பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஆமா, இப்படிதான் மூவ் ஆகுது. கேட்கறதுக்கே ரொம்ப திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வை நான் சொன்னேன் எனக்கு வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா ஒரு இது அப்படின்னு. சரி, நீங்க மென்ஷன் பண்ணீங்க யூ ஹேவ் கேர்ள்ஸ். ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து அவங்க ஐயோ எல்லார் பேரையும் சொல்லணுமா, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுங்க. ஆமா, பட் அவங்க வந்து என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல். அந்த தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரின்னு சொல்லலாம். இதெல்லாம் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சி எதையாச்சும் பேசிக்கிட்டு அப்படின்னு பாப்பாங்க. ஆமா, இப்போ கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து நான் சொன்னேன்ல ஸ்டாக் பண்ணுவேன் என்னோட கெஸ்ட் எல்லாம். அப்படி பண்ணப்போ வந்துட்டு பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யஷ்வந்த் அண்ணாக்கு வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா, அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாருமே
ஜாலி ஜாலி. ஹாப்பி. ஓகே நைஸ். அப்படியே முடிச்சிட்டீங்க சேஃபா. வேற என்ன, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நிறைய லவ் சப்போர்ட். அதுவும் வதந்திக்கு அப்புறம் எங்கெங்க இருந்தோலாம், லைக் தமிழ்நாடு மட்டும் இல்ல, நிறைய ஊர்ல இருந்து நமக்கு மெசேஜ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இதே மாதிரியே உங்களை எப்பவுமே என்டர்டைன் பண்ணிட்டு இருப்பேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய். சோ ஆமா, நாங்க எவ்வளவு சீக்கிரம்லாம் முடிக்க மாட்டோம். உங்ககிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். நடுவில் நீங்களும் என்கிட்ட கேக்குறதுனா ஏதாவது கேளுங்க. சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. இல்ல உங்க நடுவில் ஏதாவது கேட்கணும். கேக்குறேன். அப்புறம் நீங்க வதந்தியில வந்துட்டு ஒரு பயங்கரமான மல்டி ஃபெசிட்டட் ரோல்ஸ் நடிச்சிருக்கீங்க. லைக் நீங்க நடிச்சிருக்கீங்க, அதை தாண்டி பாட்டு பாடி இருக்கீங்க, டான்ஸ் ஆடி இருக்கீங்க. இதெல்லாம் கேக்குறப்போ எப்படி ஐயோ தாங்க முடியல, அப்படி இருக்கா? எப்படி முதல்லயே இவ்வளவு தூரம்? அது வந்து அப்படியே வந்துச்சு. லைக் நம்ம ஆக்டிங்காக தான் வந்தது. அதை மீறி நடந்த விஷயங்கள்லாம் அது டைரக்டரோட சாய்ஸ். சார் தான் டான்ஸ் ஒரு சாங் இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டேன். நம்ம சைமன் அண்ணன் வந்து மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னாங்க. இல்ல டான்ஸ் ஆக்சுவலி எனக்கு இட் மேக் சென்ஸ். ஓகே, நீங்க வந்து ஆக்ட் பண்றீங்க, டான்ஸ் பண்றீங்க. ஆனா பாட்டுங்கிறது வந்து இப்ப தளபதி எல்லாம் ஒரு லெவல் போயிட்டு வந்து பாட்டு பாடல. ஐயோ முடிச்சு விட்டுருவீங்க போல. சரி, தளபதி ஃபேன்ஸா நம்ம எல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். கரெக்டா? சோ அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நீங்களும் பாடல் பாடுவீங்களா? அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுலாம் அவர்லாம் எப்படி பாடுவார், நம்ம என்ன? அதாவது இந்த இன்டர்வியூ ஃபுல்லா, இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே யஷ்வந்த் அண்ணாவை ஹைப் பண்றோம் பயங்கரமா. நோ இது வந்து கட். ஓகே, இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா நம்ம திவ்யாவோட சேனலுக்கு தான் ஷவுட் அவுட். டு வாட்ச் டாக் வித் திவ்யா. நீங்க ப்ரமோஷன் பண்ணிட்டீங்கனா அவ்வளவுதான். ஆமா, வேற என்ன? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் இந்த ஸ்லாங்ல பாடி கொடுறா, நான் சிங்கரை வச்சு பாடிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிதான் என்னைய வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போய் பாட வச்சாங்க. இப்ப அடுத்த क्वेश्चन கேளுங்க. ஓகே, பட் ஆனா அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணன் வந்து அவ்வளவு பெரிய ரிஸ்க் என்னைய வச்சு எடுத்து. பட் ஆனா நல்லா வந்துச்சு சாங். தேங்க் யூ. சிங்கர் யஷ்வந்த்க்கு ஒரு ஷவுட் அவுட். இப்ப அடுத்தடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து சாய் அபியங்கர் கூட நான் ஐயோ அப்படியா? நீங்க பண்ணும்போது தயவு செஞ்சு ப்ரோ, நான் பயங்கரமான சாய் அபியங்கர். சூப்பர். ஓகே, அவரோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்கிறது வந்து சூப்பர் ப்ரோ. ப்ளீஸ் சீக்கிரமே பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா அவரை மீட் பண்ணிடுவீங்க என்னைய விட. சோ அந்த டைம்ல நீங்க வந்து சரி, நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் பண்ணேன். ஓகேண்ணா, அவ்வளவுதான். சூப்பர். இந்த மாதிரி நீங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து நடு சென்டர்ல நடிச்சீங்க கரெக்டா? நந்தா பாருங்க எப்படி நான் கரெக்டா சொல்றேன்னு. ஏன்னா என்ன இன்டர்வியூ எடுத்தா நீங்க ஃபுல்லா பார்த்து தான் வச்சிருக்கணும். நீங்க வந்து என் இன்டர்வியூ பாருங்க. என்னைய பாத்தீங்களா? என்னைய பத்தி பாத்தீங்க? ஆமா, பார்த்தேன். என்ன பாத்தீங்க? இப்ப வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் சொன்னா அது ஒரு தனி ரீல். இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல, இந்த ரீலை நான் போட மாட்டேன், நீங்க சொல்லணும். நான் வந்து நீங்க இந்த போட்டோஸ் ரீக்ரியேஷன் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் நீங்க யாரு கூட எல்லாம் பண்ணிருக்கீங்கன்றதும் உங்கள்ட்ட சொன்னேன். 3 பேர் சொல்லுங்க. சக்தி, விவேக் பாலாஜி, கோமதி சங்கர். சூப்பர்ண்ணா, நீங்க வந்து ரிசர்ச் பாருங்க. ஓகே, இப்போ வந்து கமிங் பேக். அதுக்கப்புறம் நம்ம இவரு இன்பா பர்சனல் நம்ம அது பிரிஞ்சு. ஆக்சுவலா அண்ணா அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்டப்போ இன்பா பாத்துக்கோங்க, அவரை தான் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கேன். ஆமா, ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவருக்கும் 100K வந்துச்சு. நல்லா போச்சு. ஓகே, கமிங் பேக். நடு சென்டர் பண்ணீங்க, நந்தாவா பண்ணீங்க, அந்த ஹாட் ஸ்டார்ல வந்துச்சு. இப்போ வந்து மணின்ற ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்கீங்க வதந்தியில. அண்ட் இது வந்து பிரைம்ல வருது கரெக்டா? ஸோ ஐ திங்க் ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆகி ஒரு மாதிரி இது ஒரு அமைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கண்டினியூஸ் எஃபர்ட்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில பே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வாட் டு யூ ஃபீல்? வெரி ஹாப்பி. அவ்வளவுதானா? ஹாப்பி. ஓகேண்ணா. ஓகே, வந்து அதான் அதுக்கு ஏதோ என்னோட ஒர்க்கை போட்டிருக்கேன், அது வந்து ஒரு மாதிரி வருது. ஸோ ஹாப்பி ஃபார் தட். மேலும் மேலும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர். ஐ திங்க் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த எல்லாருமே வந்து பயங்கரமா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமா, ரொம்ப நிறைய பேரு நம்மளுக்கே ஃபீல் ஆகும்ல, ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா நமக்கு மெசேஜ் பண்றாங்க. இல்ல இவ்வளவு பேராவா அனுப்புறாங்க. அதுவும் நிறைய இங்கிலீஷ்ல எல்லாம் அனுப்புவாங்களா. எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் புரியாது. இங்க வா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் அதே குவாலிட்டியில அதே மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செகண்ட் டைம் சொல்றேன்.
அது ரொம்ப தன்னடக்கமா சொல்றாரு. 12th எவ்வளவு மார்க் வாங்கினாலும் நான் தனியா சொல்றேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலா அதே மாதிரி இவங்க எவ்வளவு மார்க் வாங்கினது நான் தனியா சொல்றேன். வந்து படிப்ஸ் ஓகே, சும்மா ஹிஸ் நம்ம நடிப்ஸ் மட்டும் தான். படிப்ஸ் ஓகே, ரெண்டுமே. ஆமா ஆமா ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களோட அந்த லொயலாக்கு வெளியே அந்த பேனர் வச்சது பார்த்தேன். உங்களோட நீயான எபிசோட் எனக்கு இனிமே ஞாபகம் இருக்குன்னா, அங்க இருந்து டு see where you comeல ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. அந்த லோயலா வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. எப்படி உங்களை தெரிஞ்சவங்களா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நிறைய எங்க மேம் நம்ம ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் டே பார்த்தேன்டா அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. நிறைய நம்மளோட ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸாக்டா லயலாவோட என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்கும் அது. நான் லயலா ஹாஸ்டல்ல தான் நான் தங்கியிருந்தேன். ஸோ நம்ம லயலா விட்டு அந்த வழியா தான் வெளியே வந்து நான் எங்க போகணும்னாலும் அந்த பஸ் ஸ்டாப் அங்கதான் ஷேர் ஆட்டோ ஏரியோ ரேபிடோ போட்டோ எங்க போகணும்னாலும் அங்க பாய்ஸோடயோ எங்க போனாலும் அங்க இருந்து தான் நம்ம போனோம். ஸோ அதே இடத்துல நம்மளோட பேனர் வச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். சூப்பர். இன்னும் வந்து இன்னும் பெரிய பெரிய பேனர்ஸ் வரும். நைஸ். இப்போ வந்து நம்மளோட பாட்காஸ்ட்ல எப்பவுமே ஒரு ஃபன் செக்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக அது வந்து ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுப்போம். இன்னைக்கு உங்களுக்காக சூஸ் பண்ணது வந்து பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் என்னவா இருக்கும் சொல்லுங்க. சத்தியமா விஜய் மூவிஸ் சொன்னீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலா மாட்டவே மாட்டேன், வாய்ப்பே இல்ல. ஆனா நமக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவரோட எல்லாமே பிடிக்கும். ஆனா பிளைண்ட் ரேங்கிங்ல தான் அந்த ஒரு இதுவே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் படம். 5 ஓகே வேலிட். கில்லி 1. கில்லில இருந்தா நீங்க வந்து டாக்ஸிக் விஜய் ஃபேன். ஓகே. போக்கிரி 3. 4. என்ன எல்லாத்தையும் முன்னாடியே கொடுக்குறீங்க? முன்னாடியே கேட்டுறீங்க எனக்கு. சரி ஓகே. துப்பாக்கி 3. குஷி 6. ஆனாலுமே முன்னாடி தான் கொடுக்குறீங்க நீங்க. ஓகே. தெரி 7. தெரி என்னைய கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? சூப்பர். ஏன்னா தெரியல இருந்தா நான் வந்து பயங்கர விஜய் ஃபேன் ஆனேன். பாத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி அண்ணன் நடிச்ச படம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ற திவ்யா, இதுதான் தம்ப்நெயிலா வரணும். நான் சின்ன பொண்ணுனா அதனால அப்போ அந்த இதுல இருக்கிறதெல்லாம் நான் ரீவாட்ச் தான் போட்டிருப்பேன். தெரியல ரிலீஸ் ஆனே நான் பார்த்த படம். சூப்பர் சூப்பர். சோ அதனால அப்போதான் வந்து நண்பன் 8. லியோ 10. கத்தி 2. ஓகே. லாஸ்ட் வந்து மெர்சில். வேற வழியே இல்ல, 9 தான் இருந்தாகணும். பட் this is a pretty good ranking. எனக்கு பிடிச்ச படம் தானே, நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். ஆனா ஒரு சில இது வந்து மிஸ் ஆயிருச்சு. ஓகே. நோ. ஆக்சுவலா உங்களை எல்லாம் அடிக்கவே முடியாது இந்த விஷயத்துல. நீங்க பயங்கரமான தளபதி வெறியன்னால இந்த விஷயத்துல யாரும் சொல்ல கூட முடியாது. பட் ரேங்கிங் வாஸ் ஆல்சோ குட். சோ நீங்க வந்துட்டு ட்ரூ லவ் அந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்ச கேரக்டர், முடக்கத்தான் மணியுடைய கேரக்டர் வந்து ட்ரூ லவ்வோட கேரக்டர் இல்ல? பாக்குறதுக்கே பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. எங்க வர போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீயானால உங்க ஃப்ரெண்ட் லவ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னீங்க. சரி. எங்க வீட்டுல இத பார்த்து இனிமே அந்த பிள்ளை ஸ்டோக்கு போன ஆண்டி ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ்மா. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் லவ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஸோ லவ் பத்தின உங்களோட பார்வை என்ன? அந்த மாதிரி எப்படி அழகா மாத்திட்டேன் பாருங்க. லவ் சூப்பர், நல்ல ஒரு அழகான விஷயம். என்ன நீங்க क्वेश्चनக்கு ஆன்சரே பண்ணலையே? லவ் இஸ் a beautiful thing. ஏன்னா நீங்க இப்ப சொல்றத பொறுத்து எல்லா டைரக்டர்ஸ் will be watching this, okay? சோ அவங்க வந்து இப்ப அடுத்து இந்த பையனை ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரியில காஸ்ட் பண்ணலாமான்னு பாப்பாங்க. ஓ, இது நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன, ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி காஸ்ட் பண்ணுவாங்களா? அப்ப எதுல காஸ்ட் பண்ணாலும் நம்ம பிரச்சனை. பட் ஆனா நீங்க ப்ராப்பர் ஒரு லவ் ஸ்டோரியில உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க. அப்ப வதந்தி லவ் இல்ல? ஆனா அப்படி இல்லனா ஒரு ப்ராப்பர் சாக்லேட் பாய் கேரக்டர்ல. வதந்தி என்ன பாய்? வதந்தியில நீங்க என்ன ஆவும் அப்படிதானே இருப்பீங்க. அதுக்கு சார் ஆண்ட்ரூ சார் பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட மட்டும் தான் நீங்க வந்து பணிஞ்சு போவீங்க. பொண்ணு கிட்ட மட்டும் தானேமா நான் லவ் பண்ணோம். சுத்தி இருக்க இவங்க கூட நான் ஏன் லவ் பண்ணணும்? சாக்லேட் பாய்ங்கிறது இப்போ நீங்க அதர்வா சார் பாத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்பர் சாக்லேட் பாய் நமக்கு வருமா? என்ன இந்த முகராசி பக்காவா இருக்கு. ஐயோ, நான் கொஞ்சம் ராசி பிளான் கையை பார்த்து சொல்லுங்களேன். ஸோ
இந்த மாதிரி பிலாசபிக்கலாலாம் எனக்கு பேச வராது. Okay, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல விடுங்க. கேப்ல சைக்கிள் கேப்ல தூக்குறது. அந்த இன்டர்வியூவர் அந்த ஜேர்னலிஸ்ட் திவ்யா வெளியே வராங்க. ஸோ லவ் 100% எல்லாருமே கோ த்ரூ பண்ண ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு அழகான விஷயம்தான். இதுக்கு மேல நான் அது அழகான விஷயம். அழகான விஷயம். சூப்பர் சூப்பர். சோ இதுக்கப்புறம் யஷ்வந்த் அண்ணா கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எங்கெல்லாம் அவங்கள பார்க்கலாம்? எங்கன்னா அதாவது வாங்க அப்படியே சில்வர் ஸ்கிரீன்ல ரோஹிணில ஃபர்ஸ்ட் ரோஹிணில மட்டும் இல்ல எல்லா ஸ்கிரீன்லயும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும் பாப்பீங்க. என்ன லைக் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், இவங்களோட ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி? அதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஒரு ட்ரீம் தான் சொல்ல இருக்கணும்னு எதுவும் கட்டாயம்லாம் இல்லை. எனக்கு வந்து நல்ல ஹாப்பியா ஃபேமிலியா வந்து படம் பாக்குற மாதிரி ஒரு படம். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர நல்லா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். போஸ்ட் இன்டர்வல் வந்து தாலி தேவை இல்ல நீதான் ஏன் பஞ்சாதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கணும். நல்ல பயங்கரமா ஒரு ஆக்ஷன் இருக்கணும். ஜாலியா ஃபேமிலியா வந்து படம் பார்த்துட்டு போனோம். அப்படியும் ஒரு ஆசை இருக்கு. பயங்கர ஆக்ஷனா ஒண்ணு இறக்கணும். அப்படியும் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். எல்லாமே தப்பு இல்ல. எங்களுக்கும் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும். கண்டிப்பா எல்லா இன்டர்வியூக்கும் வந்து கண்டிப்பா அடுத்து இப்ப வதந்தி 2 நீங்க கண்டிப்பா பாத்துருவீங்க. அடுத்த அண்ணா பண்றதுலயும் அதுக்கும் இங்கதான் வருவாரு. கரெக்டானா? ப்ராமிஸ். சூப்பர். வரல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க டேக் பண்ணி போடுறீங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு டாக்ஸே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருப்பாங்க பை தென். தேங்க்யூ. சோ இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? வேற என்ன? சாப்பிடணும், பசிக்குது. ஓகே. இல்ல சும்மா சொன்னேன். வேற ஏதாச்சும்னா நான் எதுவும் சொல்லணுமா? லைக் உங்களுக்கு நீங்க வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. நீங்க கேளுங்க. எனக்கு ஜாலியா தான் இருக்கு. ஆமா. பட் இது முக்கியம். வாட்ச் வதந்தி சீசன் 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி ஆன் அமேசான் பிரைம். ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருச்சு. பார்த்துட்டு எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. சூப்பர். தேர்ட் டைம் சொல்றேன். நீங்க இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா அதுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வேணுமோ வதந்தியை ப்ரோமோட் நீங்க சொல்லுங்க. நான் வந்து முடியும் வச்சு இல்ல இப்ப சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, மறுபடியும் சொல்லுங்க. வாட்ச் வதந்தி 2 வதந்தி சீசன் 2. வாட்ச் வதந்தி சீசன் 2 தி மிஸ்ட்ரி ஆஃப் மணி ஆன் அமேசான் பிரைம். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய பேஜ்ல ஒரு ரீல் போட்டிருக்கேன், பாருங்க. ஆமா, அந்த ரீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதுல இருந்து எல்லாமே உண்மைதான். அந்த ரீல நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆமா. சோ அந்த ரீலையும் பார்த்துட்டு அண்ணாவுக்கும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வதந்தியும் போய் பாருங்க. அண்ணா அப்படியே சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருங்க. சேனல் பேரு டாக்ஸ் வித் யஷ்வந்த். அந்த மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு நான் வரேன் கண்டிப்பா. உங்களுக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன். ஸோ நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில. நிறைய மனிதர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு விஷயம் ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரால தான் நம்ம லைஃப் வந்து பயங்கரமா மாறும். ஆமா. ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து லைக் அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதத்துல பண்ணலாம், அது அவங்க சாய்ஸ். ஆனா எங்கேயுமே ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை கேட்கறதுக்கு தயக்கப்பற்ற வேண்டான்றது என்னோட ஒரு டேக்அவே அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆமா, கேட்டாதான் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. காலம் ஃபுல்லா நம்ம ரெக்ரெட் பண்ணிடக்கூடாது. அதனால முன்னாடியே கேட்டுறது. அண்ட் ஆமா, நெட்வொர்க்கிங் மூலமா தான் எல்லாமே ரன் ஆகுது. இல்ல டோட்டலி. ஆமா, அதுவும் மீடியால உங்களுக்கே தெரியும். ஆமா, இந்த மாதிரி பெரிய பீப்புள் கூட நம்ம நெட்வொர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் வெளியே சொல்லிக்கலாம் தெரியுமா. அப்படி இந்த மாதிரி திவ்யா கூட நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன்றத ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே தெரிஞ்சு எல்லாருக்கும் பெரிய நெட்வொர்க். ஆமா. அதே மாதிரி பர்டிகுலர்லி ஆக்டிங்னு வரப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு, கரெக்டா? ஸோ இப்படி எந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு சக்ஸஸை பெருசா பேசுறோமோ அதே அளவுக்கு ரிஜெக்ஷன் ஃபெயிலியருமே இருந்திருக்கும்ல. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை ஹேண்டில் பண்ணாம அதெல்லாம் வரதா செய்யும், நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? அது நம்மளுக்கு ஆமா, எடுத்தவொடனே ஒரு விஷயம் லைக் எப்படி சொல்ல, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இது நமக்கு
அதனால அப்படியே பயங்கரமா சேட் ஆயிட்டேன். அப்போ அந்த தோணலாம் நான் கிடையவே கிடையாது. அப்படியே வர அப்படியே பண்ணி இதுதானே நம்ம வேலை. சோ வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதானே, அவ்வளவுதான். ஜாலியா அப்படியே. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து உங்களை ஒரு ஜோன்ல நான் பார்த்தேன், நான் சொன்னேன் மணிக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மணியோட ஷூஸ்ல போய் நடிக்கிறதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணீங்க? சில விஷயம் ஆப்வியஸ்லி ஒரு ஆக்டரா நம்ம ஒரு சில விஷயம் மாத்தணும்ல. ஸோ என்ன மாதிரி அந்த சேஞ்சஸ் இருந்துச்சு? மணியோட ஷூஸ்ன்னு பார்த்தா மணிக்கு லைக் பாடி லாங்குவேஜ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஸ்லாங் எடுக்கணும் அந்த கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, லைக் அப்பியரன்ஸா அதை தாண்டி மணிக்குன்னு ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். மணி எப்படி இப்படி சும்மா போக மாட்டேன், எதையாச்சும் இப்படி தேய்ச்சிக்கிட்டு போறது. மாடு இருந்துச்சுன்னா அங்க நின்றுவான் மணி. அதுக்கப்புறம் இந்த மணியோட கீ செயின்ல வந்து மாட்டோட மணியை நான் மாட்டிக்கிட்டேன் மேல. என் ஃப்ரெண்டு அப்படிதான் வச்சிருப்பான், அவன் மாடு வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து மணிக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டது. அண்ட் நான் சின்ன சின்னதா ஆட் பண்ணேன். ஆண்ட்ரூ சார் வந்து மணியை உருவாக்குன ஆளு, அவரு பெருசா ஆட் பண்ணாரு. அவரு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீங்க சொன்ன நெட்வொர்க்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுக்கு ஆண்ட்ரூ சார் நினைக்கிறேன்ல. நீ மிகப்பெரிய விட பெரிய ஒரு ஆமா, ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. கடைசி வரை நன்றியோட இருப்பேன். அவ்வளவுதான். ஐ திங்க் இந்த ஒரு குவாலிட்டி தான் உங்களை இன்னும் மேல மேல கூட்டிட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்து என்னோட பாட்காஸ்ட் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, உங்களுக்கு டைம் இருந்திருக்குமான்னு தெரியல. பட் எல்லா பாட்காஸ்ட்லயும் எல்லாத்துலயுமே வந்து இவ்வளவு டைம் எடுத்து நமக்காக வராங்க, அவங்களோட நேரத்தை ஒதுக்கி வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே வச்சிருப்பேன். ஸோ அந்த வகையில நீங்க எப்படி வளர்ந்துட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த செடியும் அழகா வளர்த்துருங்க. இந்த செடி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் திரும்ப இங்க வருவீங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு மரமே வாங்கிட்டு வரேன். ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். தேங்க்யூ. செடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யஷ்வந்த் அண்ணாக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவோம்ல, என்னது grow save trees save life அப்படியா இல்ல save trees save earth. இப்படி வைப்போம் அவங்க ஸ்பான்சர். சேவ் ட்ரீஸ் grow trees, என்னமா சொல்லணும்? சேவ் ட்ரீஸ் சேவ் எர்த். சேவ் ட்ரீஸ் சேவ் எர்த். இது எனக்கு வந்து இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஆமா, ஸ்கூல்ல எங்க மிஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மிஸ்? EVS மிஸ். EVS மிஸ். ஓகே ஓகே. அதே மாதிரி வர எல்லாருக்குமே வந்து நான் ஹேண்ட் ரிட்டனா எழுதி கொடுப்பேன். தேங்க்யூ. சூப்பர். இது அப்படியே வாசிக்கலாமா? படிங்க. இல்ல லைக் இது பர்சனலாவா இருக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு இல்ல. திவ்யா எனக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள யஷ்வந்த் அண்ணா அவர்களுக்கு திவ்யா எழுதுவது, டு த ஷைனிங் ஸ்டார் ஹூ இஸ் அபவுட் டு லைட் அப் த சில்வர் ஸ்கிரீன். சூப்பர். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. நான் மட்டும் வச்சிருக்கேன். ஆமா, இதுதான் உங்களுக்கு, அது எனக்கு. ஆமா, தேங்க்யூ. நீங்க வீட்ல போயிட்டு படிச்சிட்டு பாருங்க. ரொம்ப ஹாப்பி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இன்னும் நீங்க நிறைய ஸ்டேட்டஸ் போகணும், போயிட்டு திரும்ப இங்க வரணும். கேமரால வேற ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த சீசன் வதந்தி சீசன் 2 பத்தி சொன்னாங்க, உங்களை பத்தி சொன்னாங்க. நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ். ஐ ஹோப் இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். யூ ஹேவ் அன் இன்னேட் டேலண்ட். அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். நான் பார்த்தேன் அட்லீஸ்ட். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. அதை தாண்டி இந்த பர்சன் தட் யூ ஆர்ல இந்த மாதிரி நேச்சுரலா பேசுற என்ன லெவலுக்கு போனாலும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா இன்னும் பெரிய பெரிய உயரங்களுக்கு போயிட்டே இருங்க. கண்டிப்பா. Thank you so much. இதோட ஒரு 50வது தடவை நான் கை தரேன். Actually ஆமா guys, by the way இது சும்மா செட்டப் தான். இது வந்து ஆக்சுவல் மைக் இங்க இருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சு அந்த கான்ஃபிடென்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். வந்தாலும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. யஷ்வந்த் நான் எங்க பாட்காஸ்ட் பத்தி பேசியிருக்காருன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய அதை நாங்க ப்ரமோஷனா போட்டுருவோம். ஸோ ப்ளீஸ் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்களை தாண்டி இருக்க யாருனாலும் டாக் வித் திவ்யா வாங்க, டாக் பண்ணுங்க. சாய் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஆமா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேல மேல உயரத்துக்கு போயிட்டே இருங்க. கண்டிப்பா. திரும்ப சொல்றேன், திரும்ப இங்க வாங்க. கண்டிப்பா. ஓகேண்ணா. அப்படின்றீங்களா? ஓகே சூப்பர். அண்ட் ஹவ் இஸ் டுடே? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்து மை
பெஸ்ட், ரொம்ப பிடிச்ச பாட்காஸ்ட் நான் வர்றதுக்கு முன்னாடியே. அண்ட் நான் இதுல ஒரு பங்கா இருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் எல்லா படத்துக்கும் வருவேன். சூப்பர், நான் அவ்வளவுதான். அண்ட் யா, Thank you. Thank you so much. Okay, signing off. Bye. வதந்தி சேர்ந்து சொல்லுவோம். Do watch Vadanthi Season 2 Mystery of Money. Okay. Bye bye.